ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கேரட் பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க டேஸ்டியான கேரட் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 கேரட், 1 லிட்டர் காய்ச்சிய பால், 1 கைப்பிடி முந்திரி, 1 கைப்பிடி திராட்சை, ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 200 கிராம் சர்க்கரை. இவ்வளோதாங்க கேரட் பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க கேரட் பாயாசம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கட் பண்ண கேரட், பால் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சுக்கலாம். கேரட் வந்த பிறகு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் வேக வச்ச கேரட், சர்க்கரை, பால் சேர்த்து கேரட்டை பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்ச கேரட் விழுது, பால், ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது கேரட் பாயாசம் கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன கடாய் வச்சுக்கலாம். அதில் நெய் ஊற்றி சூடு பண்ண பிறகு முந்திரி, திராட்சை சேர்த்து வறுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது சுவையான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சு சில்லுன்னு குடிச்சு பாருங்கள். சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.